இதுல என்டிகே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா 2016 என்டிகே 1% வாக்கு வாங்குறாங்க. இப்போ அவங்க கிட்ட 8% ஓட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா 1% ஓட்ஸ் வந்து அவங்க வாங்குறாங்க. பட் மக்கள் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இப்படி ஏமாந்துட்டு இருக்காங்க. போன எலெக்ஷன் கமல்ஹாசன் முன்னாடி போய் இந்த மாதிரி ஏமாந்தாங்க. இந்த எலெக்ஷன் இப்போ வந்து விஜயை பார்த்து ஏமாந்துட்டு இருக்காங்க. சீமானுக்கு டெம்பரரியா சிக்கல்னு சொல்லலாம். டீம் சீமானுக்கும் என்டிகேக்கும் சிக்கல்ன்றதை விட கொஞ்சம் ஓட்ஸ் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில ஒரு சிக்கல்னு சொல்லலாம். ஆனா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டிவிகேனாலையும் விஜயாலையும் ரொம்ப தூரம் போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு சித்தாந்தம், கொள்கை, ஐடியாலஜிலாம் இல்லாம நீங்க ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ இப்போ விஜய்க்கும் சிக்கல் என்னன்னா, அவர்கிட்ட ஐடியாலஜியே இல்லை. ஐடியாலஜி இல்லைன்னா நீங்க ஷோரா சொல்லிடலாம், ரொம்ப தூரம் போக முடியாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனால் அதை தாண்டி உங்களால பெருசா ஸ்கோர் பண்ண முடியாது. அரசியல்ல நான் திராவிடமும் சொல்லிப்பேன், தமிழ் தேசியமும் சொல்லிப்பேன், அம்பேத்கரியும் நான் சொல்லிப்பேன், மார்க்சியமும் நான் உள்ள கொண்டு வந்துப்பேன். அப்புறம் ஊர்ல இருக்கிற நிறைய தலைவர்கள் கட் அவுட்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சுப்பேன். வணக்கம். இன்று நம்முடன் ஜேர்னலிஸ்ட் திரு கேப்ரியல் தேவதாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், தாவேகா மாநாடு நடந்து முடிந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்குது. இவங்க சார்பாக ஒருத்தவங்க பேசுறது, அவங்க சார்பாக ஒருத்தவங்க பேசுறதுன்னு இருக்குது. ஆனால் திரு விஜய் அவர்கள் அந்த மேடையில் பேசும்பொழுது தன்னுடைய எதிரியாக திமுகவையும் மறைமுகமாக தான் அதையும் விமர்சித்திருந்தார். திமுகவையும் பாஜகவையும் மட்டும் தான் சொல்லியிருந்தார். ஆனால் திடீர்னு நாம் தமிழர் கட்சியினர் இவ்வளவு கொந்தளிக்க காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதான் இப்போ இந்த சிச்சுவேஷனை பொறுத்தளவுல நாம் தமிழர் கட்சியினர் வந்து ரியாக்ட் பண்ணியே தான் தீரணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா இப்போ டிவிகேயோட பொலிட்டிக்ஸ் என்னன்னா ஆன்டி டிஎம்கே தான். நாம் தமிழர் கட்சியோட பொலிட்டிக்ஸும் ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் தான். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஒரு வகையில ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் ஸ்பிளிட் பண்றாரு, இன்னொரு சைட்ல என்டிஏக்கும் அது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ போன எலெக்ஷன்ல இதே மாதிரி கமல்ஹாசன் வந்தாரு. அவருக்கும் எந்த சித்தாந்தமும் கிடையாது, பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பயங்கரமா மாற்றம் அது இதுன்னு பேசினாரு. அப்புறம் ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸை கையில் எடுத்தாரு. கடைசியில இப்போ பார்த்தோன்னா அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. ஸோ அந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் யங்ஸ்டர்ஸுக்கு குறிப்பா மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு பார்வை எப்பவுமே கொஞ்சம் பேருக்கு இருக்கும். மாற்று அரசியல் வேணும்ன்ற அந்த ஆசை இருக்கும். யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் பேர் அந்த மாதிரியான ஆசையில இருப்பாங்க. ஸோ அந்த ஓட்ஸை ஃபுல்லாக கமல்ஹாசன் அவர்கள் ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியல்ல இருந்து பார்த்தா இப்ப சைலண்டா அவர் ஒதுங்கிட்டார். இப்ப விஜய் பார்த்தோன்னா ஏறக்குறைய அதே விஷயத்தை தான் பண்றாரு. விஜயும் இப்ப மாற்று அரசியல் பேசுறாரு, திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறாரு, இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. மெயினா அவர் யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மாற்று வேணும் அப்படின்ற ஆசையில் இருக்கவங்களோட அந்த வாக்குகளையும் ஸ்பிளிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது என்டிகேவை அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா என்டிகேவை பொறுத்தளவுல அவங்களும் மாற்று தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கட்சியிலும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கட்சிகள் வரும்போது அது என்டிகேக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த கட்சிகள் இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்ப கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்கக்கூடிய ப்ராப்பரான கட்சிகளா இருந்தா பரவாயில்ல. இந்த கட்சிகளை பொறுத்தளவுல இது வந்து ஒரு டம்மி மாற்று தான். இவங்க நிஜமான மாற்று கிடையாது. இவங்க கிட்ட பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் இல்லை. என்டிகே பேசும்போது தமிழ் தேசியத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறோம், எங்களுக்கு அந்த ஒரு கொள்கை இருக்கு, எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் அங்க போறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதான். இப்ப மற்ற கட்சிகளை விட என்டிகே கட்சி தொண்டர்கள் டிவிக்கு போறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுதான் என்னோட பார்வையும் கூட. ஏன்னா நீங்க சொன்னது போல என்டிகே கிட்ட ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு. என்டிகே கேடர்ஸும் பார்த்தோம்னா ஐடியாலஜி ட்ரிவன் கேடர்ஸா இருப்பாங்க. அந்த கொள்கை கோட்பாடு மேல அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் அவங்க கட்சியில இருப்பாங்க. ஸோ அவங்க ஈஸியா கட்சி விட்டு வெளில போக மாட்டாங்க. பட் இருந்தாலும் இப்ப கட்சியில பார்த்தோம்னா இப்ப என்டிகே பார்ட்டி முன்னாடி மாதிரி சின்ன பார்ட்டி இல்லை. 8% ஓட்ஸ் இருக்கு. 8% ஓட்ஸ்னா லட்சக்கணக்கான பேர் என்டிகேக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கொள்கை கோட்பாடு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுதான் அவங்க வாக்களிச்சிருப்பாங்களான்னா அப்படி இருக்காது. என்டிகேலையும் நிறைய பேருக்கு வந்து கொள்கை கோட்பாடு பத்தினா பெரிய புரிதல்லாம் இருக்காது. மேபி அவங்க வந்து உடனடியா மாற்று வருன்ற நம்பிக்கையில வாக்களிச்சிருக்கலாம். இல்லாட்டி சீமான் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலோட கரிஸ்மாவை பார்த்து அவங்க வாக்களிச்சிருக்கலாம். குயிக்கா மாற்று வந்துன்ற நம்பிக்கையோட அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இப்போ விஜய் மாதிரியான ஒரு ஆள் வரும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 8% மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த 8%மே புரிதலோடு இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ இதுல என்டிகே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, 2016 என்டிகே 1% வாக்கு வாங்குறாங்க. இப்போ அவங்க கிட்ட 8% ஓட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா 1% ஓட்ஸை வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ அப்போ கஷ்டப்பட்டு அவங்க ஒவ்வொரு % ஓட்டா ஸ்லோவா கன்சிஸ்டண்டா அவங்க பில்ட் பண்ணி ஸ்லோவா கொண்டு வராங்க. இப்போ மக்கள் நீதி மையம் மாதிரியான ஒரு கட்சி, அப்புறம் டிவிகே மாதிரியான ஒரு கட்சி வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, லெட்ஸ் சே கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம்.
அவங்களோட வரத்தால 1% ஓட்டு என்டிகேக்கு குறையுதுன்னு வச்சுப்போம். அது என்டிகேவோட ஒரு வருஷத்து வேலை. கஷ்டப்பட்டு அவங்க ஒரு வருஷம் வேலை பார்த்து அவங்க ஒரு 1% ஓட்டை பில் பண்றாங்கன்னா அந்த 1% ஓட்டை அவங்க ஈஸியா ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில இவங்களை கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை என்டிகேக்கு இருக்கு. இப்போ நீங்க என்டிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளவு நாளா அவங்க ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு. இவ்வளவு நாளா வந்து விஜய் அவர்கள் பேசும்போதுமே என்ன சொன்னார்னா, வாயில கம்பு சுத்துறாங்க அப்படின்ற சென்ஸ்ல தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆப்வியஸா மக்கள் ஷிஃப்ட் ஆக தானே செய்வாங்க. அப்போ வந்து என்டிகேல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு நம்ம பதட்டப்பட்டோம் அப்படின்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. நம்ம எதுவுமே பண்ணவே இல்லைன்றப்போ மக்கள் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக தானே செய்வாங்க. அதுக்கு இப்பவே இவ்வளவு கவுண்டர் டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ண வரேன்னு சொல்றவங்களையும் இவங்க வந்து இல்ல காசுக்காக தான் அப்படி இப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறது சரியா இருக்கும். அதான் இப்ப என்னன்னா, நான் பர்சனலா எப்படி பாக்குறேன்னா, டிவிக்கோட அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்கு இல்லையா, ஒரு வகையில விஜய் ரசிகர்கள் எல்லாம் அரசியல் மயப்படுத்தும். அந்த வகையில் அது பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அரசியலை பத்தி பேசாத கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப பொலிட்டிக்ஸ்ல ஆக்டிவா இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பாங்க. பட் அது செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, சொசைட்டில அது நெகட்டிவான விஷயத்தை தான் அது பண்ணும் பொலிட்டிக்ஸ்ல அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். சொசைட்டின்றதை விட பொலிட்டிக்ஸ்ல அது நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். அதுவும் குறிப்பா என்டிகோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒன்னு அவங்களுக்கு கிளியரான கொள்கை கோட்பாடு இல்லை. ரெண்டாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா, திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் அவங்க ஒரே தட்டுல வைக்கிறாங்க. ஸோ விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். இப்ப என்டிகே இந்த லாஸ்ட் என்டிகே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னா, திராவிடம் வந்து வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு சித்தாந்தம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு வராங்க. ஸோ திமுகவை வீழ்த்தியே தீரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஸோ என்டிகே இவ்வளவு நாள் பண்ண வேலையே இப்ப வீணா போயிருதுல்ல. இப்போ என்டிகே எடுத்த திராவிடத்துக்கு எகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து டிஎம்கே தானே அவங்க மெயினா சொல்றாங்க. திராவிட கட்சிகள் டிஎம்கே ஐடியாலஜிக்கே அகெயின்ஸ்டா நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா இல்ல அவங்க சொல்லும் பொழுது இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கு திராவிட கட்சிகள், இந்த ஊழல் இது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் தானே அவர் வந்து இப்ப என்டிகே பார்ட்டியோட சித்தாந்தம் வந்து தமிழ் நேஷனலிசம், டிஎம்கேவோட சித்தாந்தம் வந்து திராவிடம். என்டிகே கிளியர் கட்டா பேசுற விஷயம் என்னன்னா, திராவிடம் அப்படின்ற சித்தாந்தத்துக்கு அகெயின்ஸ்டான பார்ட்டி. ஸோ இப்ப விஜய் இஷ்யூலையும் பார்த்தோன்னா, விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசுறதுனால சீமான் அவர்கள் ஸ்ட்ராங் அட்டாக் பண்றாரு. அது எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னா இருக்க முடியும்? ஒன்னும் நீங்க திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுங்க, இல்லைன்னா தமிழ் தேசியத்தை கையில் எடுங்க, நடுவில் போனீங்கன்னா நீங்க சிக்கல்ல மாட்டிப்பீங்க அப்படின்றதுதான் அவரோட பாயிண்ட். ஸோ ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஸோ இப்ப அதுவே என்டிகேக்கு ஒரு பிரச்சனை. தமிழ் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜியை இவர் வந்து டைல்யூட் பண்றாரு இல்லையா இப்படி பேசும்போது. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை தான் என்டிகேக்கு. இப்போ லைக் நீங்க சொன்னீங்க, முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் சொசைட்டில கிரியேட் பண்ணும் அப்படின்னு. அது எனக்கு அந்த வார்த்தை பின்னாடி எனக்கு டீட்டெயிலா கொஞ்சம் சொல்றீங்க. ஏன்னா இது எப்படி ஒரு அரசியல் புரிதல் ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு கிடைச்சிச்சுன்னா அது எப்படி ஒரு நெகட்டிவான இம்பாக்ட்? அது என்ன ஏன் நெகட்டிவ் நான் சொல்றேன்னா, இப்ப தமிழ் மக்களுக்கு வந்து இப்ப திராவிட கட்சிகள் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. திராவிட கட்சிகள் பெரிய ஊழல் கட்சிகளா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள்லாம் பார்த்தோம்னா பிசினஸ் மேனோட பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கு. அவங்க ஓட்ஸுக்கு காசு கொடுக்குறாங்க, பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஸ்ட்ராட்டஜி டீம் கோடிக்கணக்காக காசு கொடுக்குறாங்க, கூட்டம் கூட்டுறதுக்கு காசு கொடுக்குறாங்க, மீடியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு காசு செலவழிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபா வந்து இருக்கு கையில. ஸோ இப்ப தமிழ் மக்களுக்கு திராவிட கட்சிகள் மேல அதிருப்தி இருக்கு. ஸோ இப்போ நேச்சுரலா தமிழ் மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும், ஒரு மாற்று வேணும் அப்படின்ற ஆசையும் விருப்பமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நிஜமான சித்தாந்த ரீதியான மாற்று அரசியலை முன்வைக்கிறவங்கள இருக்காங்க, களத்துல இருக்காங்க. பட் அவங்கள தாண்டி இவங்க இருக்காங்க பாருங்க, விஜய் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி எலெக்ஷனுக்கு முந்தின நாள் கட்சி ஆரம்பிக்கிறது, எலெக்ஷனுக்கு முந்தின நாள் கட்சி ஆரம்பிச்சு நான் சிஎம் ஆகணும் அப்படின்ற விருப்பத்துல உள்ள வர்றது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க நிஜமான மாற்று கிடையாது. பட் மக்கள் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இப்படி ஏமாந்துட்டு இருக்காங்க. போன எலெக்ஷன் கமல்ஹாசன் முன்னாடி போய் இந்த மாதிரி ஏமாந்தாங்க. இந்த எலெக்ஷன் இப்போ வந்து விஜயை பார்த்து ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப மக்கள் திராவிடத்துக்கு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால சரியான ஒரு திசையை நோக்கி போக முடியல. போக விடாம இவங்க வந்து மக்களை டைவர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை பாக்குறாங்க. ஒரு தவறான டைரக்ஷன்ல ஒவ்வொரு எலெக்ஷனும் இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டு போறாங்க. ஸோ அதனால இது வந்து நெகட்டிவான ஒரு ட்ரெண்டா நான் பாக்குறேன். மக்கள் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா இப்ப எப்படி இந்த எலெக்ஷன்ல 40 out of 40 அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் டிஎம்கே? அதிருப்தினா நம்ம மெஜாரிட்டி தான் நம்ம எப்பவுமே கன்சர்ன் பண்றோம்ல. இப்போ மெஜாரிட்டியா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தானே இருந்திருக்காங்க. இது எப்படி நம்ம அதிருப்தியில இருக்காங்க நம்ம எப்படி? சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றது, வெறும் நீங்க சீட்ஸ் மட்டுமே வச்சு பார்க்க முடியாது. இப்ப நீங்க டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட பாயிண்ட் என்னன்னா, டிஎம்கே நீங்க சொன்ன மாதிரி கிளியரா ஸ்வீப் பண்ணிருக்காங்க. 2021லயும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அதை மட்டும் வச்சு நீங்க டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் பர்சனலா என்ன சொல்லுவேன்னா, டிஎம்கே வந்து அவங்களோட இந்த லாஸ்ட் ஒரு 50 year ஹிஸ்டரியில இப்பதான் டிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு சொல்லுவேன்.
டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஸ்டேஜ்ல பவர்ஃபுல்லா பேசுறதுக்கு ஏற்ற மாதிரியான லீடர்ஸ் கிடையாது. தொண்டர்கள் எல்லாம் கரிஸ்மேட்டிக் கவர் பண்ற லீடர்ஷிப் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி டிஎம்கேனால இன்னைக்கு முன்னாடி மாதிரி கேடஸை மொபிலைஸ் பண்ண முடியாது. முன்னாடிலாம் டிஎம்கேக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரியான கேடஸ் தொண்டர்கள்லாம் கிடையாது. டிஎம்கே கிட்ட இன்னைக்கு என்ன இருக்குன்னா பணபலம் நிறைய இருக்கு. இப்ப தொண்டர்களை எங்களால மொபிலைஸ் பண்ண முடியல அப்படின்னா பணம் கொடுத்து நிறைய தொண்டர்களை கூட்டத்துக்குலாம் வர வைக்கலாம். இது டிஎம்கே மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு அதுதான் சூழல். ஸோ பணத்தை செலவழிச்சு தான் அவங்க கூட்டத்தெல்லாம் வர வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி டிஎம்கே எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அது காரணம் என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. போன எலெக்ஷன்ல பார்த்தோம்னா பிஜேபி, ஏடிஎம்கே, என்டிகே ஒரு காலத்துல ரொம்ப வீக்கா இருந்த ஒரு பார்ட்டி. 1% ஓட்ஸ் வாங்கினாங்க, இப்போ 8% ஓட்ஸ் வாங்குறாங்க. ஸோ இதுல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பார்த்தோம்னா பெரிய அளவில் ஸ்பிளிட் ஆகுது. பிஜேபியும் அதே மாதிரி தான், அவங்களும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றாங்க. இதெல்லாம் போக ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் கூட வீக்காக இருக்காங்க. அவங்களோட கோர் ஓட் பேஸை இழந்திருக்காங்க. சவுத்துல சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் மக்கள் பார்த்தோம்னா ஏடிஎம்கேல இருந்து வெளியேறி இருக்காங்க. அதே மாதிரி ஒரு காலத்துல பார்த்தோம்னா பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணாலும் ஓட்டு போடணும்னு வரும்போது அவங்க ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. அவங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க எப்படியுமே பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸோ அதனால நம்ம ஓட்ஸை இங்கே போட்டுக்கலான்னு. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ பிஜேபி ஆதரவாளர்கள் பிஜேபிக்கு தான் வாக்களிக்கிறாங்க. ஸோ அந்த ஓட்ஸும் பார்த்தோம்னா ஸ்பிளிட் ஆகி போச்சு. ஸோ இப்போ ஒன்று ஏடிஎம்கே பலவீனமா இருக்கு, ரெண்டாவது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து டிஎம்கேக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட ஓட் ஷேர் பார்த்தோம்னா டிராஸ்டிக்கா நல்லா கம்மியாயிருக்கு. இன்ஃபேக்ட் 21 24 கம்பேர் பண்ணா கூட டிஎம்கே ஓட்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா விஜய் வராரு. விஜய் வந்து இன்னும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை இன்னும் 4ஆவதா வந்து அவரும் பிரிக்கிறார். ஸோ இவரும் வந்து பிரிச்சாருன்னா இது வந்து டிஎம்கேக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜா தான் போய் முடியும். ஸோ அதனாலதான் விஜயை வந்து ஒரு பாசிட்டிவான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா பார்க்கல. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, விஜய்க்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியாலஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொன்னதுதான் அதுவும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ஐடியாலஜி தான். ஒன்றும் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்க அவ்வளவுதான், மற்றபடி சேம் ஐடியாலஜி தான் எடுத்துட்டு வராங்க. ஆனா ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க. ஸோ இந்த முகத்துக்காகவே வந்து அந்த ஓட்ஸ் எல்லாமே வந்தது. எல்லாருக்குமே இப்போ திராவிட கொள்கைன்றவங்க இப்போ கிராமத்துல இருக்கவங்களுக்குலாம் தெரியுமானா வாய்ப்பே கிடையாது. இப்ப இவங்களுக்கெல்லாம் விஜய்னு வரும்பொழுது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸா இருக்கும்ல. என்ன ஐடியாலஜி என்னன்னு தெரியல, புதுசா யாரோ வந்திருக்காங்க, நம்ம படகு போட்டுருவோம் அப்படின்ற போது இப்போ சீமான் அவர்களுக்கு இது உண்மையிலே பெரிய சிக்கல் தான். ஆனா அதை வந்து எங்களுக்கு சிக்கலே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு அந்த ரிஸ்கை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பேசிட்டு இருக்காங்களா எப்படி? இதுல ஒரு கிளியரா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப என்னோட புரிதல் என்னன்னா, சீமானுக்கு டெம்பரரியா சிக்கல்னு சொல்லலாம். டீம் சீமானுக்கும் என்டிகேக்கும் சிக்கல்ன்றதை விட கொஞ்சம் ஓட்ஸ் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில ஒரு சிக்கல்னு சொல்லலாம். ஆனா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டிவிகேனாலையும் விஜயாலையும் ரொம்ப தூரம் போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு சித்தாந்தம், கொள்கை, ஐடியாலஜிலாம் இல்லாம நீங்க ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, மக்களுக்கு என்ன ஐடியாலஜிலாம் தெரியுமா என்ன, சாதாரண மக்கள் தலைவர்களுக்காக ஓட் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. ஐடியாலஜிலாம் பார்த்து யாரும் ஓட் போட மாட்டாங்கன்னு. ஆனா இப்ப என்னன்னா, ஒரு கட்சிக்கு ஐடியாலஜி இல்லைன்னா அந்த கட்சி வந்து ரொம்ப தூரம் போகாது. அது ஏன்னு சொல்றேன். முதல்ல ஒரு ஐடியாலஜினா என்ன, ஒரு ஐடியாலஜிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஒரு ஐடியாலஜி அப்படின்ற விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா, ஒரு கட்சியோட இலக்கு, ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ எங்க போக விரும்புது, என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ண விரும்புது அப்படின்றது அந்த ஐடியாலஜிக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் அந்த இலக்கை எப்படி போய் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் அந்த ஐடியாலஜிக்குள்ளதான் இருக்கு. உதாரணத்துக்கு கம்யூனிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஸோ கம்யூனிசமோட அப்ஜெக்டிவ் என்ன, முதலாளித்துவத்தை வீழ்த்தணும். ஸோ முதலாளித்துவத்தை வீழ்த்தணும். அப்போ முதலாளித்துவத்துல என்ன சிக்கல் இருக்கு, முதலாளித்துவம் ஏன் மோசம், ஏன் முதலாளித்துவம் கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வீழ்ந்தே தீரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மார்க்ஸ் வந்து கிளியரா சொல்றாரு. அதுக்கப்புறம் லெனின் பார்த்தோம்னா புரட்சி எப்படி பண்றது, எப்படி வீழ்த்தி நம்ம ஒரு சோசியல் சொசைட்டியை பில்ட் பண்றது, ஒரு சோசியலிஸ்ட் சமூகத்தை எப்படி பில்ட் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் வந்து லெனின் வந்து பிராக்டிகலா அவரு பேசுவார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் ஐடியாலஜில இருக்கும். ஸோ ஓகே, அப்போ ஐடியாலஜி வேணும்னா நம்ம பிடிச்ச மாதிரி எந்த ஐடியாலஜி வேணாலும் சூஸ் பண்ணலாமா, கம்யூனிசம் சூஸ் பண்ணலாமா, தமிழ் எதுக்கு நம்ம பிடிச்ச ஐடியாலஜி கூட சூஸ் பண்ணலாமா, அப்படி பண்ணலாமானா கிடையாது. இப்போ ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும், யூனிக்கான கேரக்டர் இருக்கும், ஒரு குணம் இருக்கும். இப்ப ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு குணம் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மண்ணில் என்ன பிரச்சனை இருக்கு, அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அந்த மக்கள் என்ன மாதிரியான வரலாற்று பாதையை கடந்து வந்திருக்காங்க, என்ன மாதிரியான கல்ச்சர் அவங்களுக்கு இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுதான் நம்ம ஒரு ஐடியாலஜியை சூஸ் பண்ணணும்.
இப்ப பிரபாகரன் அவர்கள் ஈழத்துல தமிழ் நேஷனலிசம் அவரோட ஐடியாலஜியா சூஸ் பண்ணியிருக்காரு. இது அவர் ஏதோ எதர்ச்சியா சூஸ் பண்ண விஷயம் கிடையாது. அங்க தமிழ் மக்கள் ஸ்பெசிபிக்கா தமிழர்களா இருக்கிற ஒரே காரணத்துக்காக சிங்களவர்களால ஒடுக்கப்படுறாங்க மெஜாரிட்டியால. சோ அங்க இருக்க மக்களை தமிழ் அப்படின்ற அந்த அடையாளத்துக்கு கீழே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. சோ அதனால தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி அங்க அவரு சூஸ் பண்றாரு. இதே ரஷ்யால கம்யூனிசமா சூஸ் பண்ணாங்க. சோ அந்த மக்களுக்கு தேவை இருக்கும், அந்த சொசைட்டிக்கு என்ன தேவை இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த கட்சி ஐடியாலஜியை கையில் எடுக்கணும், அதை யூஸ் பண்ணி சொசைட்டில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஸோ இவ்வளவு சயின்ஸ் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொசைட்டில ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் இந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். இப்ப நீட் பிரச்சனை வரலாம், நீட்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கலாம், இந்த ஐடியாலஜி ஒரு காம்பஸா இருக்கும். எந்த டைரக்ஷன்ல நீங்க போகணுன்றது இந்த ஐடியாலஜி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியாலஜியே இல்லைன்னா உங்களுக்கு இலக்கு இல்லை, உங்களுக்கு எங்க போகணுன்ற டைரக்ஷன் கிடையாது, எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு பிடிச்சதெல்லாம் பேசுவீங்க. கமல்ஹாசன் சொன்ன மாதிரி தான் நீங்க எதையாவது பண்ணுவீங்க, அப்புறம் காணாம போயிருவீங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ விஜய்க்கும் சிக்கல் என்னன்னா அவர்கிட்ட ஐடியாலஜியே இல்லை. ஐடியாலஜி இல்லைன்னா நீங்க ஷோரா சொல்லிடலாம், ரொம்ப தூரம் போக முடியாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, ஆனா அதை தாண்டி உங்களால பெருசா ஸ்கோர் பண்ண முடியாது. அதுதான் இங்க சிக்கல் விஜய்க்கும். இல்ல இப்ப நான் வந்து ஒரு செகண்டுக்கு வேணும்னா அனிலா மாதிரி இந்த கொஸ்டினை நான் முன்வைக்கிறேன். அம்பேத்கர் வர்றதுக்கு முன்னாடி அம்பேத்கரிசம்னு ஒண்ணு இருந்திருக்காது, பிரபாகரன் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் நேஷனலிசம்னு சொல்லிட்டு பெருசா ஒண்ணு பேசியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி இப்போ விஜயிசம்னு எதையாவது புதுசா அவர் உருவாக்குற தாட்ல அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஆளு நீங்க நினைக்கிறீங்க? நான் எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையும் மட்டம் தட்டணும்லாம் எந்த நோக்கமும் இல்லை. இப்போ கால் மார்க்ஸ் மாதிரி விஜயும் ஒரு பெரிய சித்தாந்தத்தை அவர் எழுதுறாரு அப்படின்னா சந்தோஷம், அந்த சித்தாந்தத்தை அவர் உருவாக்கட்டும். ஆனா அது என்னன்னு அவர் கிளியரா சொல்லட்டும், இதுதான் என் சித்தாந்தம். இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுல நீங்க புஷ் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க வரலாற்று காரணங்கள் எல்லாம் முன்வைக்கணும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷன் அதுக்கு நீங்க போடணும். அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டில என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, நம்ம சொசைட்டில எப்படி நம்ம இந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணி மாற்று கொண்டு வர போறோம், எல்லாத்தையும் நீங்க கிளியரா விளக்கணும். ஸோ அதே மாதிரி இப்ப விஜயிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கொண்டு வராருன்னா இங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி விஜயிசம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து பொருத்தமா இருக்கும், இதெல்லாம் அவர் சொல்லணும். ஸோ இப்ப சினிமா மாதிரி கிடையாது அரசியல். சினிமால வந்து நீங்க வந்து ஒரு படத்துல ஒரு கடவுளை போற்றி பேசுவீங்க, இன்னொரு படத்துல இன்னொரு கடவுளை போற்றி பேசுவீங்க, ஒரு படத்துல ஒரு தரப்பு மக்களை நார்த் சென்னை மக்களை போற்றி பேசுவீங்க, இன்னொரு படத்துல சவுத் சென்னை மக்களை போற்றி பேசுவீங்க, இன்னொரு படத்துல வெஸ்ட் மக்கள் நான் அந்த ஊருக்காரன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் என்னன்னா நான் எல்லா மக்களையும் உள்வாங்கக்கூடிய ஒரு ஆக்டரா இருப்பேன், எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பாசிட்டிவான ஆளா இருப்பேன் அப்படின்னு சினிமால நீங்க அப்படி பண்ணலாம். அரசியல் நீ அப்படி பண்ண முடியாது. அரசியல்ல நான் திராவிடமும் சொல்லிப்பேன், தமிழ் தேசியமும் சொல்லிப்பேன், அம்பேத்கரியம் நான் சொல்லிப்பேன், மார்க்சியமும் நான் உள்ள கொண்டு வந்துப்பேன், அப்புறம் ஊர்ல இருக்கிற நிறைய தலைவர்கள் கட் அவுட்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சுப்பேன். வச்சுக்கிட்டா எல்லா சப்போர்ட்டர்ஸும் நமக்கு ஓட் போடுவாங்கன்றது கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஐடியாலஜிக்கெல்லாம் நிறைய டீப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க எந்த ரூட்ல போக போறீங்கன்றது ஐடியாலஜி தான் சொல்லணும். ஸோ நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா உங்க கட்சி ரொம்ப தூரம் போகாது, எங்கேயாவது நீங்க மாட்டுவீங்க. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் உங்களோட வாக்குகள் கம்மியாயிட்டே இருக்கும். இங்க கமல்ஹாசன் அது நல்ல எக்ஸாம்பிள். அதே மாதிரி மதிமுக, டிஎம்டிகே, ஏகப்பட்ட கட்சிகள் பட்டுன்னு காணாம போயிருக்காங்கல்ல, அதெல்லாம் காரணம் இதுதான். அவங்களுக்கு யூனிக்கான ஐடியாலஜி இல்லை. ஒன்றும் அவங்கலாம் திராவிட கட்சிகளா இருந்தாங்க, ஏற்கனவே இங்க திராவிட கட்சிகள் இருக்கு, அது போக இவங்க இன்னொரு திராவிட கட்சிகள் எதுக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த அந்த தேவை இல்லை தமிழ் சொசைட்டில. ஸோ அதனால அவங்க எல்லாம் காணாம போறாங்க. ரெண்டாவது, கமல் மாதிரி ஆட்களுக்கு சித்தாந்தமே கிடையாது. இதுல நல்ல எக்ஸாம்பிள் நாம் தமிழர். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஸ்லோவா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் அவங்ககிட்ட ஐடியாலஜி இருக்கு. க்ரோத் ஸ்லோவா இருந்தாலும் அவங்க க்ரோ ஆகிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு இது புரியுறது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி போகணும், நான் டிவில எல்லாம் பாக்குறேன், சீக்கிரம் ஒரு கூட்டணி வைக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கணும், கூட்டணி வைக்கலாம், நாம் தமிழர் கட்சி தாக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி. நாம் தமிழர் கட்சியோட ஸ்ட்ரென்த்தே அவங்களோட ஐடியாலஜி தான். ஸோ அவங்க போய் திரும்ப போய் திமுகவோடலாம் போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அப்ப நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு திராவிட கட்சி, அந்த திராவிட கட்சிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ என்னைக்கு நாம் தமிழ் கட்சி கூட்டணிலாம் வைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களோட வீழ்ச்சி அங்கதான் ஆரம்பிக்கும். அது அஃப்கோர்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா அவங்களுக்கு ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால தனியா ஸ்ட்ராங்கா போக முடியுது. இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி இவ்வளவு ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அடுத்து பேரலா பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளியே வராங்க, தொண்டர்கள் டெய்லி வந்து வெளியில வந்து வேற கட்சியில சேர்றாங்க, இந்த மாதிரியான நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? தெரியல எனக்கு. இப்ப கட்சியோட ஓட் பர்சன்டேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1ல இருந்து 8 ஆயிருக்கு. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா கட்சிக்குள்ள வரவங்க அதிகமா இருக்காங்க, வெளியே போறவங்களோட உள்ள வரவங்க அதிகமா இருக்காங்க. அவங்களாம் நிர்வாகிகள் இல்ல, நிர்வாகிகள் அவங்க தானே ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும். நிர்வாகிகளே வெளியில போறாங்க அப்படின்றது அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் கட்சி க்ரோ ஆகிட்டே இருக்கு.
1% அந்த கட்சி இன்னைக்கு 8% மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் உங்களோட சப்போர்ட் பேஸ் அதிகமாயிருக்கு. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, வெளியில போறவங்களை விட உள்ள வரவங்க அதிகமா இருக்காங்க. அப்பதான் அதிகமாகும். இப்ப ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு பக்கெட்ல சின்ன ஓட்டை இருக்கு, தண்ணி வெளில போய்கிட்டு இருக்கு, உள்ள எனக்கு புரியுது. இப்ப தொண்டர்கள் அப்படின்றது நம்ம ஒரு நாளுக்கு ஓட்டு போட்டவங்களுடைய இது பெர்சன்டேஜ் வந்து 8. ஆனா உள்ளேயே இருந்து வேலை பாக்குறவங்க தானே எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களே வெளில போயிட்டாங்கன்னா அங்க ஒர்க் பண்றதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. கிரவுண்ட் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒன்னும் பட் அப்படி போக கூடாதுதான், கண்டிப்பா போக கூடாது. பட் புது ஆட்கள் அதை விட அதிகமா புது ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களுக்கு 2 பிரச்சனை. ஒண்ணு என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒரு அரசியலுக்குள்ள வர ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு பிடிப்போட லாங் டேர்ம் அந்த கட்சியோட டிராவல் பண்ணணும்னா, அந்த கட்சியோட சித்தாந்தம், கொள்கைகள், இந்த விஷயம் எல்லாம் புரியணும். அந்த கொள்கை மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பா இந்த இலக்கை போய் நம்ம அடைஞ்சிருவோம் ஏதோ ஒரு நாள் அப்படின்ற ஒரு வெறி இருக்கணும். ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகளுக்கு அது இருக்கும். எப்படியும் முதலாளித்துவம் வீழ்ந்துரும், நம்ம கண்டிப்பா கைப்பற்றிடுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த புரிதல் எல்லா தொண்டர்களுக்கும் இருக்காது, எல்லா நிர்வாகிகளுக்கும் இருக்காது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நம்ம சீக்கிரமா டக்குன்னு உடனே பவருக்கு வந்துருவோம், அந்த மாதிரிலாம் சில அசம்ஷன்ஸோட அவங்க அரசியலுக்குள்ள வருவாங்க. அப்புறம் அந்த விஷயம் நடக்கலன்னா சோர்ந்து போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வெளியே போயிடுவாங்க. இது ஒரு காரணம். ஸோ கரெக்டான ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லை அப்படின்றது ஒன்று. இந்த ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியை தலைமை தான் ஏற்படுத்தணும். தலைமை வந்து தொண்டர்களுக்கு கிளியரா புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உடனே நாளைக்கே போய் வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடிய காரியம் கிடையாது, நம்ம டிராவல் பண்ணணுன்ற அந்த புரிதலை ஏற்படுத்தணும். 2வது சிக்கல் என்னன்னா, தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னது போல இங்க அரசியல்வாதிகள் கையில நிறைய பணம் இருக்கு. ஸோ அரசியல்வாதிகள் கையில நிறைய பணம் இருக்கும்போது இப்ப திராவிட கட்சிகள் வந்து அந்த நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு கட்சியை பார்க்கும்போது த்ரெட்டா பார்ப்பாங்க. 1-2% கிடையாது, 8% ஓட்ஸ் அவங்க கையில வச்சிருக்காங்க. ஸோ அந்த கட்சியை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற நோக்கமும் அவங்களுக்கு இருக்கும். திராவிட கட்சிகளுக்கு என்டிகேவை வீக் ஆக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கும். 2வது, ஒரு 10 வருஷம் ஒருத்தர் டிராவல் பண்றாருன்னு வச்சுப்போம், நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் சரி நம்மளும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்ல, வயசாகி போச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அவங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு போய் நம்ம சேர்ந்தோம்னா மேபி பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சில பேர் யோசிக்கலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபினான்ஷியலாக அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு காரணமா நம்ம பார்க்கலாம். பட் முக்கியமா என்னன்னா, இதை எப்படி கவுண்டர் பண்றதுன்னா, ஐடியாலஜிக்கல் எஜுகேஷனை வந்து கேடஸுக்கு கொண்டு போகணும். கேடஸுக்கும் சரி, நிர்வாகிகளுக்கும் சரி, அதை வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்க இந்த கட்சியை விட்டு நிறைய பேர் வெளில போறது நடக்காது. 2வது இன்னொன்னு என்னன்னா, நாம் தமிழ் கட்சியில அந்த பார்ட்டி ஹைரார்கியும் கரெக்டா இன்னும் ஆர்கனைஸ்டா இல்லை. ஸோ அதையும் சரி பண்ணிட்டா ஆட்கள் வெளியே போறதை கம்மி பண்ணலாம். இப்போ நம்ம வெளியில இருந்து பார்க்கும் பொழுதே வந்து சில நேரங்கள்ல சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய பிரஸ் மீட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று பேசியிருப்பாரு, அதே பார்த்தோம்னா திருப்பி 2 நாள் கழிச்சு வேற ஒன்னா பேசியிருப்பாரு. இப்போ இதே வந்து மக்கள் மத்தியிலே சும்மா பார்க்கும்போது நிறைய ட்ரோல்ஸ் கூட அப்படிதான் வரும். சீமான் இன்னைக்கு ஒன்று பேசுவாரு, நாளைக்கு ஒன்று பேசுவாரு அப்படின்றது. இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கட்டும், இல்லை அவரே தான் அதை வெளிப்படுத்துறாரு. விமர்சனங்கள்ன்றதை விட நிரூபணம் ஆகுது. இப்போ விஜயவே வந்து பார்த்தோம்னா என் தம்பி கொள்கைக்கு என்னவா இருந்தாலும் என் தம்பியை நான் ஆதரிப்பேன் அப்படின்றதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து விமர்சிக்கிறது, இன்னைக்கு அப்படியே தலைகீழா விமர்சிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரியான சூழலை தான். நான் ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப டீப்பா போய் நான் பாக்குறதுல வந்து அவ்வளவு விருப்பம் கிடையாது. முக்கியமான விஷயம் ஐடியாலஜி. நான் சொன்ன மாதிரி அது காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதுல கரெக்டா சீமான் இருக்காருன்னா கரெக்டா இருக்காரு. அவர் நேத்து என்ன சொன்னாரு, இன்னைக்கு இந்த இஷ்யூ என்ன பேசினாரு, மாத்தி பேசினாரு, அதெல்லாம் செகண்டரி. ஆனா தமிழ் தேசியத்தை அவர் டைலூட் பண்ணல. இன்னைக்கு 8% ஓட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னா, அது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். அதை போய் இன்னொரு கட்சியோட போய் நீங்க இன்னொரு கட்சி கையில் அந்த 8% ஓட்டை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ராஜா மாதிரி கவனிச்சுப்பாங்க உங்களை. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தும் அதெல்லாம் எதுவும் பண்ணாம என்டிகே இன்னைக்கும் தனியா டிராவல் பண்றதே பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை கரெக்டா பண்ணிட்டாலே ஓகே, லீடர்ஷிப் கரெக்டா இல்லை, பணத்துக்காக நாங்கள் எதையும் பண்ணுவோம் அந்த மாதிரியான சூழல்ல. ஸோ அதுவே பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். ஸோ மேபி எனக்கு எக்ஸாக்டாக என்ன இஷ்யூ நீங்கள் பேஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு தெரில. பட் நான் பர்சனலாக பார்க்குறது என்னன்னா, ஒரு லீடர்ஷிப் வந்து இப்போ நான் பார்க்குற சில தலைவர்கள்லாம் பயங்கர கிளாரிட்டி, பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோட பயங்கரமாக பேசுவாங்க. கமலஹாசன்லாம் சூப்பர் கிளாரிட்டியோட பேசினாரு. நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றிலாம் பேசல, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் பேசினாரு. கடைசியில் செயல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றி தான் இருந்தது. அவர் யாரை அப்போஸ் பண்ணாரோ அவங்களோட போய் கடைசியில் சேர்ந்துட்டார். அந்த விஷயத்த ஒரு 15 வருஷமா கண்டினியூஸா செய்யாம கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல போறதே பெரிய ஒரு விஷயம்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எது முக்கியமான விஷயமோ அதை கரெக்டா பண்ணிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சி கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு கரெக்டா ஒரு டைரக்ஷன்ல போறதே பெரிய விஷயம் தான். ஒரு நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.